வெல்கம் டு Nallaseiringappa. இன்றைக்கி நம்ம எபிசோடில் ரொம்பவே ஒரு சிம்பிளான டெம்பிள் ஸ்டைலில் ஸ்வீட் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் 1.5 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு காமனாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1.5 கப்பு பச்சரிசி ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதிலே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் அதிலே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டதுக்கப்புறமா எந்த டைமில் மெஷர் பண்ணிங்களோ அதிலே 4 கிளாஸ் தண்ணி வச்சு சிம்மில் 2 விசில் வைக்க போகிறோம். அதே டைமில் நம்ம மற்ற பொருட்கள் என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு நான் சுகரோட சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். அந்த ஃபைன் பவுட்ரு கிடைக்கிறதுக்காக. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சை கற்பூரம், எடிபிள் கேம்ஃபர். இது கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ திராட்சை அதே மாதிரி தான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் 2 விசில் விட்டுருச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு மசிச்சா போதும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் கீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதிலே முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திராட்சை பாருங்கள் உப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதை டேரெக்டாக குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காய் பவுடரையும் இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த நம்ம கோயிலில் வாங்குகிற பொங்கலுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே பச்சை கற்பூரம் தான். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் திருவி வச்சுருக்கதே அதிலே ஆட் பண்ணிடலாம். அதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதிலே கிளறி விடலாம். ஸோ இதுக்கு நம்ம 2-3 பாத்திரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் தனியாக காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் அப்புறம் ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிறது. ஒரு கரண்டி மட்டும் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கோயில் ஸ்டைலில் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப எம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்கப்பா.